ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் வடகறி. தேவையான பொருட்கள்: பைத்தம்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு. இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கழுவி. வெங்காயம் 1, தக்காளி 1, பிரியாணி இலை 2, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய் 1/4 கப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 6, பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 மணி நேரம் ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, முந்திரி, பொட்டுக்கடலை, சோம்பு, துருவிய தேங்காய், காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸில் போண்டா போல் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஊற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணியை நல்லா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, அது நல்லா கொதி வந்ததும் சுட்டு வச்ச வடையை ஒன்றா கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கோங்க. அதை 8 நிமிஷம் லோவர் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடைசி இறக்கும் போது கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், சுவையான வடகறி ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.